ஹே ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தான் நான் காமிச்சிருக்கேன். ஸ்கின் ப்ரெப்புக்கு நான் ரீகோடோட ரோஸ் ப்ளூமிங் டோனிங் மிஸ்ட் வித் ரோஸ் அண்ட் பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட் இந்த மிஸ்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஃபேஸை ஹைட்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம லிப்ஸையும் ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு நான் டாட் அண்ட் கீயோட லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃப்ளேவர் ப்ளூபெர்ரி பிளிஸ் அப்படின்ற ஃப்ளேவர். இது வந்து வித் SPF 50 PA ட்ரிபிள் ப்ளஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் மாய்ஸ்சரைசருக்கு நான் ரீகோடோட வாட்டர் க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் ஹைலரானிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கோம். திஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். இதில் ஹைலரானிக் ஆசிட் மட்டும் இல்லை, நயசினமைட், கிரேப் சீட் ஆயில், ஆலோவேரா ஜெல் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. நான் ப்ரைமருக்கு ரெனேவோட பாலிவுட் ஃபில்டர் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஆஸ் தே மென்ஷன்ட் இது ஃபில்டர் எஃபெக்ட் தான் கொடுக்குது. இதை சீக், ஃபோர்ஹெட், நோஸ், சின் இந்த ஏரியாலலாம் நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். டெர்மா கலர் க்ரீம் பேலட்டில் இந்த ஷேடு D742 அந்த ஷேடை நான் வந்து என்னோடய ஐலிட்ஸில் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோடய எக்ஸாக்டான ஷேடு. ஸோ இது வந்து இட் ஒர்க்ஸ் ஆஸ் அ ஐ பேஸ். இது வந்து என் ஐஸில் அன்ஈவன் டோன்லாம் வந்து ஈவன் டோனாக கரெக்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த ஸ்டெப் பண்ணுறேன். அண்ட் சாரி, நான் லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கணுன்றதை மறந்துட்டு போர்ட்ரேட்டில் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் ஐ வில் கரெக்ட் திஸ் மிஸ்டேக். நான் மேக்கப் பஃப் வச்சு இப்போது என்னோடய ஐ பேஸை ஈவன் அவுட் பண்ணிக்கிறேன். திஸ் ஐ ஷேடோ பேலட் இஸ் ஃப்ரம் ரெவல்யூஷன். இதில் இருக்கிற ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ அதில் ஒரு ஆரஞ்ச் ஷேட் இருக்குது. அந்த ஆரஞ்ச் ஷேடை நான் அவுட்டர் வீலையும் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். அண்ட் அதில் ஒரு ஆரஞ்சிஷ் கோல்டு மாதிரி ஒரு ஷிம்மர் ஷேட் இருக்குது. அதை நான் வந்து என்னோடய க்ரீஸில் போட்டுக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் மேக்கப் தான். ஸோ லைட்டாக நான் வந்து ஷிம்மர் ஷேட் மட்டும் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். I'm not satisfying with the brush, so I'm using my finger. Again அந்த சேம் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் அந்த ஷிம்மரோட சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐலைனருக்கு நான் லாக்மேயோட ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து ரொம்ப போல்டான லுக் இல்லாமல் சட்டலான லுக் இருக்கிறதுக்காக ஒரு குட்டியான விங் வச்சு லைன் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐஸை. காஜலுக்கு ரெனேவோட ஹாட் பிளாக் காஜல் பென்சில் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப போல்டான ஐஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்வைப் மட்டும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபார் மஸ்காரா ஐம் யூஸிங் ரெனே வால்யூமேக்ஸ் மஸ்காரா. எனக்கு நேச்சுரல் லேஷஸ் கம்மி அப்படிங்கிறதுனால ஐம் யூஸிங் வால்யூமேக்ஸ் மஸ்காரா. இட் கிவ்ஸ் ரியலி வால்யூம் டு மை லேஷஸ். நெக்ஸ்ட் கீழே வாட்டர் லைனில் வந்து நான் ட்ரான்சிஷன் ஷேட் யூஸ் பண்ணலையா, அந்த ட்ரான்சிஷன் ஷேடையே நான் கீழே வாட்டர் லைன்லேயும் போட்டு ஜஸ்ட் நான் அதை வந்து ஸ்மூத்ன் அவுட் பண்ணிக்கிறேன். இஃப் யூ டோன்ட் வாண்ட் யூ கேன் டெஃபினெட்லி ஸ்கிப் தி ஸ்டெப். நான் என் கண்ணு வெளியே பாப் ஆகி தெரியணும்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபார் கலர் கரெக்டிங் நான் வந்து ஃபாரெவர் 52ஓட கன்சீலர் இந்த ஷேட் COV009 அப்படிங்கிற ஷேட். இது வந்து என்னோடய ஷேடை விட ஒரு ஷேட் டார்க்கர் ஷேடை நான் கலர் கரெக்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் கலர் கரெக்ட் பண்ணணுமோ அங்கெல்லாம் நான் அந்த ஷேடை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். திஸ் கன்சீலர் ப்ரஷ் இஸ் ஃப்ரம் மார்ஸ். இது சிம்பிள் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஷேட் டார்க்கர் இருக்க கன்சீலரை கலர் கரெக்டருக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஆரஞ்ச் கரெக்டர் எதுவும் இங்கே யூஸ் பண்ணலை. ஃபார் ஃபவுண்டேஷன் ஐம் யூஸிங் சுகர் மேட் ஃபவுண்டேஷன் இந்த ஷேடு 52. இது வந்து நான் ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். இதை நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இது வந்து எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயுமே இல்லை. ஸோ இதோட லிங்க்கை என்னால் கொடுக்க முடியல. மீதி எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். யூ கேன் பை இட். இந்த ஃபவுண்டேஷன் வந்து சூப்பர் கவரேஜ் அண்ட் குட் ஃபினிஷ் கொடுக்குது. ஆல்சோ இட் லாஸ்ட் ஃபார் லாங் டைம்.
ப்ரஷ்ல ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம், ஆல்சோ நான் ஒன்ஸ் வந்து அந்த மேக்கப் பஃப்ல நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இட் டேக்ஸ் த எக்ஸஸ். நவ் ஐம் யூசிங் ரீகோட் பெர்ஃபெக்ட் கிரிப் ஸ்ப்ரே. ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் ஹைலைட்டிங் நான் வந்து எல்ஏ கேர்ளோட ப்ரோ கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இதுவும் எனக்கு டெஸ்டட் பீஸா தான் வந்துச்சு. இந்த ஷேட் வார்ம் ஹனி. இதை நான் வந்து எங்கெங்கெல்லாம் எனக்கு ஹைலைட்ஸ் வேணுமோ, என்னோடய ஃபேஸில் நேச்சுரலாக எங்கெங்கெல்லாம் ஹைலைட்ஸ் இருக்குமோ அங்கெல்லாம் நான் அதை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் எப்பயுமே ஸ்பஞ்ச் வச்சு ஒரு டைம் ரன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக எதாவது போட்டிருந்தா கூட அந்த ஸ்பஞ்ச் வந்து அந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துரும். இப்போது அந்த மேக்கப்பை செட் பண்ணுறதுக்காக நான் சுகரோட லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த ஷேடு 30 சாக்கோசினோ. இது வந்து எனக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்வெட் அதிகமாக இருக்குமோ, எங்கெங்கெல்லாம் எனக்கு ஆயில் அதிகமாக வருமோ அங்கெல்லாம் நான் பவுடரை வச்சு செட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நான் போட்ட இந்த லிக்விட் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இந்த ஒரு ஸ்டெப் தான் வந்து நல்ல க்ரிப்பாக பிடிச்சுக்கும். இப்போது அகெயின் நான் வந்து அந்த ரீகோடோட கிரிப் ஸ்ப்ரே வச்சு என்னோடய எல்லா பேஸையுமே செட் பண்ணிக்கிறேன். கேரக்டர் காஸ்மெட்டிக்ஸோட ஃபேஸ் பேலட்டில் அந்த 2 ப்ளஷ்ஷையுமே நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். நவ் ஃபார் கான்டூரிங் ஐம் யூஸிங் ஐ மேஜிக்கோட கான்டூர் பேலட் யூஸ் பண்ணுறேன். அதில் அந்த டார்க் ப்ரவுன் ஷேடும் லைட் ப்ரவுன் ஷேட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபேஸோட நேச்சுரல் ஷேடோ கொண்டு வரதுக்காக ஐம் டூயிங் திஸ் ஸ்டெப். அந்த சேம் 2 ப்ரவுன் ஷேடும் எடுத்து நான் நோஸையும் கான்டூர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐம் கான்டூரிங் மை ஜா லைன். அந்த டபுள் சின் எல்லாம் மறைக்கிறதுக்காக ஐம் டூயிங் திஸ் ஸ்டெப். ஐப்ரோஸை ஃபில் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஐம் யூஸிங் யூரோப் கேர்ள் காஸ்மெட்டிக்ஸ் அந்த ஐப்ரோ பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு டார்க் ப்ரவுன் ஷேடு இருக்கும். அந்த ப்ரவுன் ஷேடை நான் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். பிளாக்கை விட ப்ரவுன் வந்து கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷ் இருக்குன்றதுனால ஐம் யூஸிங் ப்ரவுன். ஆல்ரெடி ஐ ஹாவ் அ திக் ப்ரோஸ். அதனால் நான் ஜஸ்ட் அதை ஃபில் மட்டும் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் ஃபில் பண்ணாமல் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற எக்ஸ்ட்ராவை வச்சு நான் ஃப்ரண்ட்டை ஃபில் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டருக்கு அதே கேரக்டர் காஸ்மெட்டிக்ஸோட ஃபேஸ் பேலட்டில் 2 ஹைலைட்டர் இருக்குது. அது ரெண்டுத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். நவ் லிப்ஸுக்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பர்பிள் 11 அந்த ஷேடோட லிப் லைனர் யூஸ் பண்ணி என்னோடய லிப்பை லைன் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் வந்து ஒரு லைட் வைன் மாதிரியான ஷேடு. இதை வச்சு நான் என் லிப்பை லைன் பண்ணுறேன். லிப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு சுகர் பாப்போட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேடு 19 கிரான்பெரி அப்படின்ற ஒரு ஷேட். இது வந்து ஒரு மாதிரி மெரூன் ஷேடில் இருக்கும். நான் கொஞ்சம் டார்க் லிப்ஸ் போகணும் அப்படின்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணேன். இந்த மெரூன் லிப்ஸ்டிக் தான். ஆனால் நான் போடும்போது ஒரு மாதிரி லைட் பிங்க் டிண்ட் கொடுக்குது. ஐ டோன்ட் நோ ஒய். பட் இது ஐம் நாட் சாட்டிஸ்ஃபையிங். ஸோ அதனால் வந்து ஸ்விஸ் பியூட்டிலேயே டார்க் சாக்லேட் அப்படிங்கிற ஒரு ப்ரவுன் ஷேட் லிப் லைனர் யூஸ் பண்ணி மறுபடியும் நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். லைன் பண்ணி பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஷேட் வந்து ஆடாக தெரியாமல் இருக்கும். ஸ்டில் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபையிங் வித் த லிப்ஸ். ஸோ ஐம் யூஸிங் ரீகோடோட ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக்கு இந்த ஷேடு 10. அந்த லிப்ஸ்டிக்கை எடுத்து ஜஸ்ட் சென்டரில் பேட் பண்ணி ஃபில் பண்ணுறேன். பிகாஸ் அந்த டார்க்கான லிப்ஸை வந்து கொஞ்சம் லைட்டர் பண்ணி கொடுக்கும். ஃபேஷன் கலரோட லிப் க்ளாஸ் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ரீகோடோட மஸ்காரா யூஸ் பண்ணி லோவர் லேஷஸை ஃபில் பண்ணிக்கிறேன். அட் லாஸ்ட் ஃபேஸஸ் கனடாவோட அல்ட்ரா ப்ரோ மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணி என்னோடய மேக்கப்பை வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லுக்ஸ்
பியூட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.